வாக்கு வங்கி என்ன இருக்கும் சார் உங்களுக்கு? ஒரு 60-70 தொகுதியினுடைய வெற்றியை புதிய தமிழகம் கட்சி தீர்மானிக்க முடியும். அவர்களுக்கு வெற்றிக்கு உதவிகரமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது முதல் அழைப்பு உங்களுக்கு தானே வந்திருக்கணும். இப்போ ஒரே அணியில் 2 பேரும் பயணிக்கிற வாய்ப்பு இருக்குமா? ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும். அவர் அவங்க தேவேந்திர வேளாளருடைய அடையாளமாக கருத முடியாது. அவர் அவங்களோடு இருந்துட்டாரு அப்படின்னுக்காக தான் கூப்பிட்டுருக்க முடியும். தேவேந்திர வேளாளர் அடையாளம் புதிய தமிழகம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெரிய கட்சிகள் புறந்தழுதோ அதையெல்லாம் வலியெடுத்து போராடுறது தான் புதிய தமிழகம். நீங்க சொல்லியிருந்தீங்க பாஜக தவறி வைத்து விட்டது. இப்போ கூட்டணி அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது அந்த மக்களுக்கு செய்யற அநீதி அப்படிங்கிறது இல்லையா? அடையாளத்துக்கு இந்த சாதி இவங்களுக்கு கொண்டு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 2 பஸ்ஸுக்கு தடவை வருது. தென் தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர வேளாளருக்கு ஏன் ராஜ்யசபா எம்பி கன்சிடர் பண்ணக்கூடாது? ஏன் இந்த மக்களை அவங்க ஒதுக்குறாங்க? சரியானபடி இவங்களுடைய வலியை கொண்டு சேர்க்குறீங்களா, இவங்களுடைய செல்வாக்கை கொண்டு சேர்க்குறீங்களா, இல்லை உங்களுடைய அரசியலுக்காகவும் கூட்டணிக்காகவும் அந்த இடத்துல சமரசம் ஆயிடுறீங்களா? அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எஸ், நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்க்குறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். உங்களுடைய கேள்வி இதெல்லாம் பயங்கரமாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இப்பொழுது சிம்மசபனாக இருக்கிறீங்க. சொல்லுங்க. நன்றி சார், உங்களுடைய பாராட்டு தெரிவிக்கு. எப்படி சார், இப்போ 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு எதுவும் சொல்லலை. கூட்டணி என்ன அப்படிங்கிறத யாரும் அழைக்கலையா? ஏன் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறீங்க? இல்லை, அது அப்படி முடிவெடுக்காத மாதிரி தோணுங்க. பொதுவாக நாங்கள் எங்களுடைய கட்சியை கிராஸ் ரூட் லெவலில், அடிமட்ட அளவில் வலுப்படுத்துகிற வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறோம். அது தேர்தலுக்கு ஆயத்தமாக தான் அது செஞ்சிட்ருக்கிறோம். நான் கடந்த 1984 கணக்கு பண்ணிக்கோங்க, ஏறக்குறைய நியர்லி 40 வருஷமாக 50 வருஷமாக இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். கடந்த காலங்களில் இதுபோல் தேர்தல் ஹரிபரியாக யாருமே சந்திக்க மாட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான கூட்டணிகளை தீர்மானம் செய்வார்கள். அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும். இதுதான் வழிமுறைகளாக இருக்குதுங்க. ஆனால் இப்பொழுது பவர் பாலிட்டிக்ஸ், அதிகாரத்தை சுவைக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற அந்த வெறிகளில் முன்கூட்டியே ஆண்டு முழுவதும் தேர்தல் பணி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிதானமாக முடிவெடுக்கிறோம் அப்படிங்கும்போது சார், கேட்டு க்ளோஸ் பண்ணப்படாதா? 2 பிரதான கட்சிகளுமே இப்போ கூட்டணியை இறுதி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பரபரப்பா வேலைகள் போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நிதானம்னு சொல்லும் போது கடைசி நேரத்தில் கேட்டு க்ளோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்போ இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவு 10 கட்சி எண்ணிக்கையில் நம்பரை கூட்டி வெற்றி காமிச்செல்லாம் பண்ண முடியாது. மக்களுக்கான தெளிவான திட்டங்களை மக்களுக்கு சொல்லணும். வச்சுங்களா, நாங்கள் 15 கட்சி கூட்டணியாக இருக்கிறோன்னு போய் நின்னோன்னு 15 கட்சிக்கு ஓட்டே இல்லாதவங்க ஆள் மட்டும் இருக்கிறவங்கள வச்சு எப்படி பண்ண முடியும்? ஸோ யார் வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தீர்மானிக்குமே தவிர, 20 கட்சி கூட்டணி சேர்ந்து 32 கட்சி இருக்கணும், மேடைக்கு வேணும்னா அழகாக இருக்குமே தவிர, அது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எண்ணிக்கையில் நாங்கள் வச்சுருக்கிறது பெரிய கூட்டணின்னு காட்டுற காலகட்டமெல்லாம் அது போயிடுச்சுங்க. இப்போது புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 20-22 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். பல கிராமங்களுக்குள்ள புதிய தமிழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நுழையவே முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமைங்க. அதனால் புதிய தமிழகம் கட்சியை யாரும் விட்டுட்டு கூட்டணி அமைக்கிறதுக்கு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா
நாங்கள் இருக்கணும்னு தான் எல்லாம் விரும்புவாங்களே தவிர எங்களை வந்து விட்டுட்டு போகிறோன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ தேர்தல் அரசியல்ல செல்வாக்கு என்ன, வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது தான் பேசு பொருளே. இப்போ உங்களுடைய செல்வாக்கு என்ன? இல்லை, நாங்கள் முதல்ல வந்து 30 வருஷமாக எங்களுடைய கட்சி வந்து தொடர்ந்து தேர்தல் களத்தில் தொடர்ச்சியாக நிற்கிறோம். 1996 அந்த தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். 98 நாங்கள் வந்து ஏறக்குறைய 20 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். 99 வந்து 3வது கூட்டணி வச்சு 10 தொகுதியில் போட்டுவிட்டு ஏறக்குறைய பல லட்சக்கணக்கான வாக்குறோம். 2001 திமுகவோட கூட்டணி அமைச்சு 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதுக்கு பிறகு 2011 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். 2 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தோம். 2014 வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தொகுதி போட்டோம். 2014 400 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்த நாள் தொகுதியில். ஸோ எங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு வர்றபோது குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் புதிய தமிழகம் கட்சி தான் வந்து அரசியல் அடையாளம். அதுதான் எங்களுடைய செல்வாக்கு. வாக்கு வங்கி என்ன இருக்கும் சார் உங்களுக்கு? தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வாக்கு வங்கியில் 60லேருந்து 75% நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். மீதி 25% வேணா அது எல்லா கிராமத்திலும் சொல்ல முடியாது. ஒரு சில கிராமங்களில் 100க்கு 100 மட்டுமே இருக்கக்கூடிய எண்ணற்ற கிராமங்கள் உண்டு. கொத்தாக வந்து வாக்களிக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது. ஒரு 10லேருந்து இந்த கட்சிக்கு ஒரு 5%, அந்த கட்சிக்கு ஒரு 5%, இந்த கட்சிக்கு 1%, 25% கழித்து விட்டாலும் கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து அரசியல் செல்வாக்கு பெற்றக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெரிய செல்வாக்கு, குறிப்பாக பார்த்தா தென் தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முதல் அழைப்பு உங்களுக்கு தானே வந்திருக்கணும். எந்த கட்சி உங்களை தவிர்த்து விட்டு போகணும்னு நினைப்பாங்க? ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் எண்ணம் இருக்கும். அப்போ இவ்வளோ செல்வாக்கு உள்ள கட்சியை தானே முதல்ல அழைச்சிருக்கணும். ஏன் இன்னும் அழைப்பு வரலை? அதை வந்து இப்போ தேர்தல் கூட்டணிகள் வந்து ஒன்றும் முடிவாகலைங்க. எந்த கட்சியும் முடிவாகலை. இப்போ வந்து திமுக தரப்புலேயே அவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கிறாங்க. இப்போ வந்து எதிர்த்தரப்பில் அவங்க வந்து அதுவும் வந்து பிஜேபி ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு பிஜேபி, அமமுக, மற்ற சின்ன சின்ன கட்சிகளை ஒன்று சேர்ந்து போட்டிட்டு அவர்களை வந்து பாமக அவர்கள் மட்டும்தான் வச்சு ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்களே தவிர அதிமுக இடையில் போய் சேர்ந்தது ஆச்சுங்களா. ஸோ நாங்கள் அதிமுகவோடு நாங்கள் வந்து பயணித்தவர்கள் வந்து நாங்கள் தேமுதிக இன்னும் இந்த கட்சியோடு வந்து அதிமுக எங்களுக்கு வந்து முறையான அழைப்பு கொடுக்குறதோ அல்லது வந்து பேச்சுவார்த்தை என்று துவங்குறதோ ஒருவேளை வந்து அதெல்லாம் வந்து தேர்தல் அறிவித்த பிறகு பண்ணலாம். அது வந்து அன்னைக்கு ஒரு கூட்டம் தான் நடந்திருக்குது. ஒன்றும் பெருசாக வந்து தேர்தல் வந்து பேச்சுவார்த்தைகள் முடிவாகலையே. மினிஸ்டருடைய மீட்டிங்காக அவர்கள் வந்து ஹரிபரியாக அந்த மீட்டிங் முடிச்சிருக்கிறாங்கன்னு தான் கருத வேண்டிக்கிறது. தவிர எங்களோடு அவங்க பேச மாட்டாங்க என்றோ பேசுவதற்கு விருப்பமில்லை என்றோ அப்படி கருத இயலாது. அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேர்தல் வந்து அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேறு ஏதாவது காரணங்களில் அவங்களுக்கு வேறு வேலைகள் இருந்திருக்கலாம் அல்லது வேறு இருந்திருக்கலாம். தவிர நாம் அவங்களோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேக் இட் இஸ் கிராண்டட் அப்படி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்தது. இப்படி தான் நடந்திருக்கும். அதாவது நம்மளோட தான் இப்போ புதிய தமிழகம் நம்மளோட தான் இருக்கிறது. வெளியே போலியில் நம்ம வந்து 2024 நம்ம போட்டி 2019 போட்டிவிட்டு 2024 வந்து நாடாளுமன்ற அவங்க எங்கே வெளியே போனாங்க, நம்மளோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கலாம். அப்போ அன்னைக்கு மேடை ஏற்றிருக்கலாமே, நம்மளோட தானே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட நீங்கள் மேடை ஏற்றிருக்கலாமே, அன்றைக்கே உறுதி செஞ்சுருக்கலாமே. இல்லை, அதாவது அதில் வந்து எங்கேயோ ஒரு சிறு இடைவெளி ஏற்பட்டிருக்குதுங்க. புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஊடகங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்க்கு வரும்போது ஒரு முறையான வந்து தகவல் வந்து தலைமைக்கு வந்திருக்கணும், அவங்ககிட்ட வந்திருக்கணும். அது என்ன அது வந்து ஒன்று அந்த மீட்டிங் நடத்துவதனுடைய அவசரத்தில் அல்லது வந்து அதை ஏற்பாடு செய்தவர்கள் செய்த அந்த குறைபாடா அல்லது வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படி நாங்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையே வந்திருக்காது. அப்போது நாங்கள் இருக்கிறோம் என்று கருதி கொண்டு அவர்கள் வந்து அதை வந்து அவர்கள் மேம்போக்காக விட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுறேன். இல்லை, அப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணியை தான் பிரதானப்படுத்துகிறீங்களா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரணுங்கிறதா உங்கள் விருப்பமா? நீங்கள் பேசுகிறத நீங்கள் மூத்த தலைவர் இதை வார்த்தை பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல எதுவும் ஒன்றும் ஷார்ப்பாக இல்லையே சார். ஒரு மழுப்பலாக தானே இருக்குது. அன்னைக்கு மேடை ஏற்றலைன்னா மறுநாள் வந்து சந்திச்சிருக்கலாம், உங்களை வந்து பார்த்துருக்கலாம் இவங்க அப்படின்னு ஒரு இது வந்திருக்கணும். அப்போ உங்களுடைய எண்ணமும் அங்கே தான் போகணும்னு வெயிட்டிங்லேயே இருக்கிறீங்க, அவங்களும் கண்டுக்காமல் இருக்கிறாங்களா? இல்லை, அந்த கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தப்பு, நாங்கள் காத்துட்ருக்குறோங்கிறதும் தப்பு ஆச்சா.
அரசியலில் வந்து இந்த மாதிரியெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுக்காமல் இருக்க முடியாது, யாரையும் கண்டுக்காமல் இருக்க முடியாது, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்கு உண்டான செல்வாக்குகள், அவருக்கு உண்டான சக்திகள், அவங்களுக்கு எங்களுடைய வலி என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அவர் கூட்டணியினுடைய அவசியம் எங்களுக்கும் தெரியும். இதை வந்து நாம் வந்து ஒரு பொதுவெளியில் இதை வந்து நாம் வந்து ஒரு விவாதிக்கிறது சரியாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். சரி, நீங்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய பேச்சுக்களும் அது போல தான் இருந்தது. ஆனால் ஜான் பாண்டியன் அவர்களுக்கான அழைப்பு இருந்தது. அன்னைக்கு மேடையில் ஜான் பாண்டியன் போகிறாரு. அவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய பிரதிநிதியாக தான் அவரும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அப்போ அவருக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை ஏன் இங்கே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா சார்? அப்படி எண்ணம் வரலைங்க. அவர் வந்து அவங்க தேவேந்திர குல வேளாளருடைய அடையாளமாக அவங்க கருத முடியாது. அவர் வந்து அவங்களோடு இருந்துட்டாரு அப்படின்னுக்காக தான் கூப்பிட்டுருக்க முடியும். தேவேந்திர குல வேளாளர் அடையாளம் புதிய தமிழ் மட்டும்தான். அவங்களோடு பயணிச்சுக்கிற ஒரு கட்சி வச்சுங்களேன், 5 கட்சி 6 கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி ஏற்கனவே 2020 அவருக்கு வந்து 2019 அவர் சீட்டெல்லாம் கொடுக்கல. 2024 வந்து பாஜகவோட இருந்தார். ஸோ அதுக்காக அவங்க பண்ணாங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு அவருடைய அடையாளம், தேவேந்திர வேளாளர் அடையாளம்னு அது புதிய தமிழ் தான். சரி, இப்போ ஒரே அணியில் 2 பேரும் பயணிக்கிற வாய்ப்பு இருக்குமா? ஜான் பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும்? இல்லை, அரசியலில் வந்து சில நேரம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா இந்த சமுதாயத்தை வந்து ஒரு சமுதாயத்தை வந்து உடைஞ்சு போன சமுதாயங்களை, சிதறிக்கக்கூடிய சமுதாயங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதியை வந்து இந்த சமுதாயங்களை, விழிப்புணர்வு இல்லாத சமுதாயங்களை விழிப்புணர்வு ஊட்டி விடிய விடிய போய், அதாவது நகர்ப்புறத்தில் வந்து மாலை 6 மணிக்கு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி இரவு 10 மணிக்கு முடிக்கிறது வேறு. 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி அதிகாலை 6 மணிக்கு முடிக்கிறது தான் எங்களுடைய கூட்டங்கள் ஆச்சுங்களா. ஏன்னா பகல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, 6-7 மணி வரையிலும் கூட வீட்டுக்கு வரமாட்டாங்க. 7 மணிக்கு பிறகு வந்த பிறகு 8 மணிக்கு சமையல் செஞ்சு அதுக்கு பிறகு போனால் தான் கிராமங்களையே பார்க்க முடியும். அப்படி தான் வந்து இப்போ கூட பார்த்துருக்குறேன். ஸோ அப்படியெல்லாம் வந்து கிராமந்தோறும் சென்று அந்த மக்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, பொதுமக்களோட பெரிய தொடர்புகள் கிடையாதுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் உணர்வு ஊட்டி, சமுதாய உணர்வு ஊட்டி, பயங்களை தெளித்து, அவங்களுடைய எல்லா விதமான கஷ்டகாலங்களிலும் கூட நின்று அவங்களை விட்டு கொடுக்காம போராடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. இதிலிருந்து அன்னைக்கு வந்து மேம்போக்காக வந்து ஒட்டி கொள்ளக்கூடியவர்களுக்கும் 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புதிய தமிழகம் கட்சி துவங்குவதற்கு முன்பு வரையிலும் தமிழ்நாட்டில் எந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடந்தாலும் மக்களுக்கு இருந்த ஒரே தீர்வு மதமாற்றம். இன்னைக்கு நீ சொந்த அடையாளத்தோடு நின்று உன்னுடைய உரிமைகளை, சட்ட ரீதியாக உரிமைகளை மீட்டெடுப்போம்னு நிமிர்த்தி வச்சது புதிய தமிழகம் கட்சி. இன்னைக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய முகவரி, புதிய தமிழகம் கட்சி தோன்றாமல் இருந்தால் தென் தமிழகத்தினுடைய முகவரியே மாறி போயிருக்குங்க. அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தை மீட்ட பிறகு மீண்டும் வந்து வேறு புதிய புதிய சக்திகளை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது சரியான மெத்தட் அல்ல. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த வீரியம் இப்போ குறைந்து விட்டதா சார்? ஏன்னா உங்கள் சமூகத்திலேருந்தே ஒரு விமர்சனம் வருது, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வருது. ஏன் அந்த வீரியம் குறைஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏங்க அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் இல்லாமல் இருக்கிறத நாங்கள் வந்து கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் போயிட்டுருக்கிறோமே. மற்றவர்களைப் போல வந்து விளம்பர அரசியல் நாங்கள் பண்ணுறதில்ல, பகட்டு அரசியல் பண்ணுறதில்ல. தேர்தல் நேரத்துக்கு வரக்கூடியவங்களை வச்சு தான் இப்போ மீட்டிங்கெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. தேர்தலில் எப்பொழுதும் மக்களோடு இருக்கக்கூடியவங்க இன்னும் அந்த கூட்டணிக்குள்ளே வரல. அது புதிய தமிழகம். சரி, அப்போ உங்களுடைய கொள்கை என்ன சார்? கொள்கை அப்படிங்கிறது இந்த நாட்டில் வந்து அரசியல் அதிகாரம் அற்ற மக்களுக்கு, விளிம்பில் நிலை மக்களுக்கு, சபால்டர்ன் மாசஸ், அதாவது விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதும், ஏழை பணக்காரன் இருக்கக்கூடிய அதாவது அந்த வேறுபாடுகளை கலந்து 2 சமப்படுத்துறது. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கொள்கை, பிரதான கொள்கை. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி, சம உரிமையும் சம பங்கும் இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டுறது தான் எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் அது தேர்தல் மூலமாகத்தான் முடியும். தேர்தல் மூலமாக முடியும்னா அந்த கட்சி அந்த எந்த சமுதாயத்துக்காக பாடுபடுறோமோ, குறிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து 30 வருஷமாக தேயிலத்தோட தொழிலாளர்களுக்காக பாடுபடுறோம். தேயிலத்தோட தொழிலாளர்களுடைய வாழ்நிலை பற்றி யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியுமா? அவங்களுடைய வாழ்நிலை என்னன்னு தெரியுமா? அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா?
அட்டைப்பூச்சியில் கஷ்டப்படுறது தெரியுமா? கொடிய விரங்களுக்கிடையே வாழ்றது தெரியுமா? குறைஞ்ச 50 ரூபா 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூட குறைவில்லாமல் சம்பளம் வாங்கி கொண்டு தெரியுமா? இதையெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறது வந்து இந்த போராட்டங்களோ அந்த மக்களுக்கு பாடுபடுறதோ மற்றவர்களுக்கு கண்ணுக்கு புறப்படாது. எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு மைக்ரோ லெவல். எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ தீண்டாமை பிரச்சனை இருக்குதுன்னா பெரிய கட்சிகள் தீண்டாமை பற்றி பேசுறதில்ல. ஒரு கோயிலுக்குள்ள நுழைவு போராட்டம்னா பெரிய கட்சிகள் பேசுறதில்ல. அது ஜாதி பிரச்சனை ஒதுங்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனைகளெல்லாம் பெரிய கட்சிகள் வந்து புறந்தழுதோ அதையெல்லாம் வலியெடுத்து போராடுறது தான் வந்து புதிய தமிழகம் கட்சி ஆச்சுங்களா. நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி டிக்ளேர் ஆகுதுங்க தேர்தல். 8ஆம் தேதி மாஞ்சோலை தேர்தல் தொடர்வதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி 2 வருஷமாக நீதிமன்றத்தில் நானே போய் வந்து மாஞ்சோலை தேர்தலுக்கு போராடினேன். சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போனோம். நேற்று வரையிலும் இன்னைக்கு வரையிலும் அந்த மக்களுக்காக போராட்டிருக்கிறோம். அதே போல் தான் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் எல்லா இடங்களிலும் போராட்டிருக்கிறோம். அந்த மக்களோடு பயணிக்கிறோம். அதனால் நாங்கள் தேர்தலுக்காக வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் வரக்கூடியவர்கள் இல்லை. தேர்தல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு பயணிக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழ் கட்சி. அப்போது இந்த 2026 தேர்தலில் கொள்கை கூட்டணியா அல்லது வெற்றி கூட்டணியா எப்படி தேர்ந்தெடுக்க போகிறீங்க? கொள்கையும் வெற்றியும் இணைந்த கூட்டணி தான் நாங்கள் விரும்புகிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற கொள்கையில் எந்த கூட்டணி சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அது சொல்ல முடியாதுங்க. நாங்கள் வந்து கலந்து கொண்டால் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வந்து நாங்கள் பலன் சேர்க்க முடியும். ஒரு 60-70 தொகுதியினுடைய வெற்றியை வந்து புதிய தமிழகம் கட்சி வந்து தீர்மானிக்க முடியும். அவர்களுக்கு வந்து வெற்றிக்கு வந்து உதவிகரமாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அதே சமயத்தில் ஒரு ஆட்சி வர்றது வந்து ஒரு கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு கட்சி வந்து உட்காரதில்லை. என்ன செய்ய போகிறோம், இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம்? தங்களை வந்து வலுப்படுத்திக் கொள்ள போகிறோமா? இந்த சட்டமன்ற தொகுதியை வலுப்படுத்த போகிறோமா? இந்த தமிழ்நாட்டு மக்களை வலுப்படுத்த போகிறாங்க. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து வெற்றி பெற்று சென்ற இடத்துல தானே பணியாற்ற முடியும். எனவே வெற்றியும் முக்கியம், அதே சமயத்தில் நாம் கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதும் முக்கியம். ரெண்டையும் சேர்த்து தான் 1+1 சேர்த்து தான் நான் வந்து அந்த கூட்டணியை தீர்மானிப்பேன். ஆனால் நீங்கள் சொல்கிற கொள்கை, உங்கள் கட்சியுடைய கொள்கையை பார்க்கும்போது இந்த இருக்கிற கட்சிகள்லாம் இந்த கொள்கைக்குள்ளே வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு மூத்த அரசியல் கஷ்டம்தான், ரொம்ப கடினமாக தான் இருக்குதுங்க. இப்போ இருக்கிற கட்சிகள்லாம் வந்து வெற்றி மட்டும்தான் பார்க்குறாங்க. கொள்கைகளையோ அல்லது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதெல்லாம் வந்து பெருசாக பார்க்கறதில்ல. அதனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அது வந்து ஒரு ஆபத்தானதாகவும் கவலைக்குரியதாகவும் தான் இருக்குது. இருந்தாலும் கூட இதில் தான் நாம் வந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நல்ல விடிகாலம் வரும் என்று தான் இந்த தொடர்ந்து 30 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இன்னும் இல்லை நாளை மறுநாளாவது வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி, அது ஆட்சி என்று சொன்னால் ஊழலே இல்லாமல், அடிமட்டிலிருந்து மேலே வரல ஊழலே இல்லாமல், எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல், அனைத்து இயற்கை வளங்களையும் அனைத்தையும் வந்து அனைத்து மக்களுக்கும் சமமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிறோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட அரசியல் கட்சி கண்ணில் பார்க்க முடியல. இருக்கிறதுல பெஸ்ட் இருந்தால் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போது பாஜகவை பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஜக தவறி இழைத்து விட்டது. எந்த இடத்துலனா தேவேந்திர குல வேளாளர் மக்களை அந்த பட்டியல் இனத்தில் இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுலேருந்து அவங்க அந்த உறுதியை கொடுக்கல அப்படின்னீங்க. இப்போது எப்படி சார் அந்த மாதிரி ஒரு பாஜகவோட நிலைப்பாடு அந்த மாதிரி இருந்தது, நீங்களே குற்றம் சாட்டி இருக்கிறீங்க. இப்போ கூட்டணி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது அந்த மக்களுக்கு செய்கிற அநீதி அப்படிங்கிறது இல்லையா? அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் முன்பாக நாங்கள் வச்சு போராட்டின ஒரே கோரிக்கை அப்பொழுது வந்து பெயர் மாற்றம், பட்டியல் வெளியேற்றம். 2021 அவங்க வந்து பெயர் மாற்றம் பண்ணிவிட்டு பட்டியல் மாற்றத்தை பண்ணல. அது ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு, மன கிளேசம், பெரிய வருத்தம், எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், இனிமேல் வந்து யார் எந்த கட்சிக்கிட்ட அந்த கோரிக்கை வச்சு போராட வேண்டாம். நாமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது வந்து இது நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டோம். அதனால் இப்பொழுது வந்து நான் அந்த கோரிக்கையை வைத்து இந்த தேர்தலை சந்திக்கலை ஆச்சுங்களா. நிச்சயமாக நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர்றபோது அந்த கோரிக்கைக்கு உயிர் பெற்றுவிடும், அதை நிறைவேற்றுவோம்.
மன்னிக்கவும் சார், இது சுயநலத்துக்காக பின்வாங்குற மாதிரி இல்லையா? ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, அதை தவறிழைத்து விட்டாங்க பாஜகங்கிறத கடுமையாக குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டு வர்றீங்க. இப்போ இதையும் நான் முன்வைக்க மாட்டோம், வருங்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எப்படி? 2021 அதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இல்லை, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வந்து அப்போவே அதை எதிர்த்து தனித்தே போட்டிக்கிட்டோங்க. ஏன் தனித்து போட்டிட்டோம்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கூட கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணோம். தொடர்ந்து வந்து இதை வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாத போது அது புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறது தான் நாங்கள் வந்து எடுப்போம். அதனால் இதில் நாங்கள் பின்வாங்கிட்டோங்கிறது இல்லை, அதுக்குண்டான காலகட்டம் மீண்டும் ஏன் வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாத போது அவங்கள்ட்ட எதுக்கு பண்ணணும்? அதுக்குண்டான காலகட்டத்தை உருவாக்கும். இன்னும் வந்து பலமாக, அதாவது வந்து எங்களுடைய மக்களை முழுமையாக திரட்டிட்டு அடுத்து ஒரு யுத்தத்தில் வந்து ஒரு வந்து நம்ம செட் பண்ணால் அதுக்காக வந்து மீண்டும் படையை திரட்டிட்டு தான் போக முடியுமே தவிர அதுலேருந்து பின்வாங்க கருத்த முடியாது. ஆனால் அந்த படையோட எப்படி பயணிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். பாஜகங்கிற படையோட எப்படி பயணிப்பீங்க? அதாவது 10 கட்சிகள் இருக்கும்போது அவர்களும் ஒன்றா நாங்கள் வந்து இப்போ முடிவு பண்ணிட்டு போனாங்க, அந்த கட்சின்னு முடிவு பண்ணிட்டோமா? இல்லை, உங்களுடைய பேச்சு கூட பாஜக ஆதரவு தான். இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது மச்சா. நான் வந்து இன்னைக்கு வரலும் எந்த கட்சின்னு நான் சொல்லிக்கிறேன், அது இன்னும் எங்களுடைய பிப்ரவரி மாதம் 14-15க்கு பிறகு தான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வாய்ஸு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும். வாய்ஸ் மட்டுமல்ல, எங்களுடைய பவரும் இருக்கணும். அதை நோக்கி தான் நாங்கள் வந்து பயணிக்கிறோம். அப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குல்ல சார்? நீங்களும் அந்த வளையத்துக்குள்ளே வர்றீங்களா? கூட்டணி ஆட்சி இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வேணுங்கிறத வலியுறுத்துறீங்களா? கூட்டணி அரசு டெஃபினட்டாக என்ன செஞ்சாருங்க, அது இல்லாமல் எப்படி இந்த மக்களுக்கு செய்ய முடியும்? எதுக்காக வந்து நம்ம தேர்தல் காலத்துக்கு வர்றோம்? அதிகாரத்துக்கு தானே வர்றோம். அதிகாரத்துக்கு வர்றவங்க போது அதிகாரமே இல்லாமல் அப்புறம் எப்படி வந்து அது என்ன எப்படி இருக்க முடியும்? அதனால் அதிகாரத்துக்கு வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து தேர்தல் காலத்துக்கே வந்துருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். அப்போ தான் பறந்து விட்டு கிடக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டுக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் 20-25% மேற்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், வந்து அந்த மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் வந்து இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம். ஆனால் இப்போ வந்து திமுகவாக இருக்கட்டும், அதிமுக, திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம், அவர் ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தார். இப்போ உங்களுடைய அந்த கொள்கைக்கும் நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த டிமாண்டுக்கும் தமிழக வெற்றி கழகம் சரியானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் வந்து திமுகவும் அதிமுகவே தங்களுடைய இந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன் திமுக வந்து இத்தனை வருஷ கட்சி எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுறோன்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போச்சு? என்ன தப்பு? ஏன் கொடுக்கக்கூடாது? அவர்கள் வந்து தங்களுடைய அந்த இறுகிய மனப்பான்மையிலிருந்து மாறணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். அதிமுகவும் அதே மாதிரி எல்லாருமே அதை அந்த இதை மாற்றணும். அப்படி ஒரு கட்சி, அந்த கட்சியில் வந்து ஏதாவது திட்டம் இருக்குதா? நாங்கள் வந்து யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற இது மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. ஏன் வந்து பண்ணக்கூடாது? என்ன தடையாக இருக்குது? இந்தியாவில் அண்டை மாநிலமான கேரளாவில் கூட்டணி ஆட்சி அழகாக நடக்குது. அதாவது ஒரு கம்யூனிட்டி இருந்ததுன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி SNDP இருக்குதுன்னா அந்த SNDP சேர்த்துடுறாங்க வச்சுங்களா. ஈழவா கம்யூனிட்டி இருக்குதுன்னா அந்த ஈழவா கம்யூனிட்டியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி வந்து உள்ளே வந்துடுதுங்க. முஸ்லீம் லீக்னா ஒரு MLA இருந்தால் கூட அந்த கட்சிக்கு வந்து அந்த உள்ளே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பறந்துபட்ட மக்களை கொண்டு வர்றதுக்கு திமுக வந்து சமூக நீதி பேசக்கூடிய கட்சி. ஏன் அவங்களே செஞ்சு முன்னோடியாக இருக்கக்கூடாது? சரி, அவங்க இந்த களத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுவாக இருக்குது. அவங்கள நம்ம வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கலாம், இது மாதிரி அவங்க வந்து முன் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். பட் முடிவு அவங்க கையில். ஆனால் உங்கள் முடிவு உங்கள் கையில். நீங்கள் என்ன முடிவு? இந்த தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு உங்கள் முடிவு என்ன? இந்த முடிவு வந்து நாங்கள் வந்து இன்னொரு 15 நாளில் முடிவு எடுப்போங்க. பிப்ரவரி 15-16 எங்கள் முடிவு அறிவிப்போம். சரி சார். இன்னொன்று, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுபவர்கள் மீது தேர்தல் நேரத்தில் குறிவைக்கப்படுகிறதுன்னு ஒரு ட்விட்டில் நான் பார்த்தேன் உங்களோடது.
அதாவது பெரியார் மண், சமத்துவ மண்னு சொல்றீங்க. ஆனா அடித்தட்டு மக்களை வந்து உயரத்துல வைக்கிற ஒரு மனப்பான்மை இன்னும் வரல. அதே சமயம் வந்து இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தேர்தல் நேரத்தில் குறிவைக்கப்படுகிறார்கள்னு போடுறாங்க. என்ன அதாவது டோக்கன் அடையாளத்துக்கு இந்த ஜாதி இவங்களுக்கு கொண்டு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்களே ஒரு பேரை சொன்னீங்க. அந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கக்கூடியவங்களை, அந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறத விட அந்த சமூகத்தினுடைய பேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன்று சொன்ன அடையாளத்துக்கு கொண்டு பண்ணால் போதும் நினைக்கிறாங்க. இதே ராஜ்யசபா எம்பி தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு தடவை வருது. தென் தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திரோட வேளாளருக்கு ஏன் வந்து ராஜ்யசபா எம்பி கன்சிடர் பண்ணக்கூடாது? ஏன் இந்த மக்களை வந்து அவங்க ஒதுக்குறாங்க? அப்போ வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் வந்து ஆட்சியாளமற்றவர்கள், காலங்காலத்துக்கு இப்படியே இருக்கணுமா? நீங்கள் இன்னைக்கு செய்யலைன்னா எப்போ செய்ய போகிறீங்க? ஏன் இந்த மக்களை அதிகாரம் அளிச்சா என்ன குறைஞ்சு போச்சு? அதிகாரம் அளிச்சா என்ன குறைஞ்சு போச்சு? இது யாருடையது? அது எதுக்காக வந்து அண்ணல் அம்பேத்கர் எதுக்காக கான்ஸ்டியூஷன் எழுதினாரு? இந்த சுதந்திரத்துக்கு ஒருத்தர் மட்டும் தான் போராடினாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே போராடிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் போராடி பெற்ற ஒரு சுதந்திரத்தில் ஒரு மாநிலத்தில் வந்து ஏன் இந்த மக்களை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க? இந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும்ல. நீங்கள் வெறும் அடையாளம், அதாவது வந்து இந்த மக்களை வந்து இந்த மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு பெறல, அவங்க ஆர்கனைஸ் ஆகலை, அவங்க வந்து முழுமையாக இன்னும் 100% இப்போ வடக்கு தேவேந்திரோட வேளாளர்களும், ஆதிராவலர்களும், அருந்ததியர்களும், சர்வத்தொடார்களும், விஸ்வகர்ம மக்களும், நெசவாளர் மக்களும், மீனவ மக்களும், இது போன்று எண்ணற்ற சிறுபான்மைகள், எல்லா ஆர்டிசன்ஸ், கைவினைஞர்கள், 14 சமுதாய சார்ந்தவர், இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் ஆகலிருக்காங்க. எல்லாத்தையும் அதிகாரத்தையும் ஒரே ஆள் எடுத்துக்கிறதா? ஒரு சிலர் மட்டும் எடுத்துக்கிறதா? வெறும் கட்சிங்கிற பேரில் அது என்ன நியாயமுங்க? ஸோ எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி ஒரு அமைச்சரவை அமைந்தால் அந்த அமைச்சரவை வந்து கூடுற போது எல்லா பிரச்சனைகளையும் உள்ளே கொண்டு வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்வு வரும். அதனால் இந்த சமுதாயத்தை வந்து இந்த சமுதாயங்களை வந்து உங்கள் சமுதாயத்து சார்பாக ஒரு ஆளுக்கு எம்எல்ஏ கொடுத்துக்கிறேன், ஒரு ஆளுக்கு ஒரு கௌரவப்பதி கொடுத்துக்கிறது இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு, கிராஸ் ரூட்டில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு உண்டான குரல், அந்த சக்திக்கு நீங்கள் காரணம் பண்ணிக்கிறீங்க. அந்த சக்தியை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிறீங்களா இல்லையாங்கிறத முக்கியமானது. புதுக்கோட்டையில் வேங்க வெயிலில் குடிநீர் தட்டியில் நடந்து தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்களுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியும். இன்னும் வந்து ஒரு பகுதியில் வந்து இப்போ ராமநாதபுரத்தில் பர்ணோங்கிற கிராமத்தில் ரெட்டை டம்ளர் வச்சாங்கன்னு தெரியும். ஏதாவது ஒரு பிரதான கட்சி அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்களா? ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிற போதாவது பண்ணுறாங்களா? இதெல்லாம் வந்து இந்த நமக்கு அந்த மக்களுக்கு ஏற்பட வலியை வந்து மற்ற அரசியல் கட்சிகள் ஏன் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது முடியல? அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய துடிப்பு அல்லது எங்களுடைய சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய துடிப்பு மற்றவங்களுக்கு வர்றதில்லை. ஏன் வந்து ஆட்சியாளத்தில் பங்கு கேட்கணும்னு சொன்னாலே அதுக்கு தான் ரீசன். வந்து உங்களுக்கு வந்து கடந்த 2-3 வருஷத்துக்குள்ளே தென் தமிழகத்தில் எத்தனை படுகொலை நடந்தது, எத்தனை கௌரவ பலங்களுக்கு நடக்குது? யாராவது அதை பற்றி கவலைப்படுறாங்களா? யாராவது ஒருத்தர் கவலைப்படுறாங்களா? அப்போ இது வந்து நாங்கள் மட்டுமே இதுக்குன்னு முத்திர குத்திப்பட்ட கட்சி தான் போராடணுமா? நீங்கள் ஆட்சி எல்லாருடைய மக்களையும் ஓட்டு வாங்கி வரக்கூடிய நீங்கள் வந்து அதுக்கு வந்து உங்களுடைய காவல்துறையை கூட பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே. கவினுடைய படுகொலை எப்படி நடந்தது? பட்டப்பகல் நடந்ததில்லை. இன்றைக்கு வரும் தீர்வு வந்ததா? எத்தனை இளம் பெண்கள் வந்து இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க, எத்தனை இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க, மியர் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டதுக்காக வந்து கொல்லப்படுறாங்கல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு உண்டா? ஸோ அதனால் வந்துங்க, முதல்ல இந்த நாங்கள் என்னத்துக்கு என்ன பேசுகிறோங்கிறதே புரிஞ்சுக்காத நிலையை வந்து நான் பார்க்குறேங்க. ஆனால் வெளிப்படையாக நாங்கள் வந்து சமத்துவம் பேசுகிறவங்கிறாங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள், தீண்டாமை ஒழிப்புங்கிறாங்க. ஆனால் நேரடியாக அந்த போகிற போது அவர்கள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இதுதான் கொள்கை. நாங்கள் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறேன், மற்றவர்கள் பிரச்சனை பற்றி பேசினா போதும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அதனால் நாங்கள் கள அளவில் இந்த தமிழ்நாட்டுக்குரிய எல்லா விதமான சமூக இழிவுகளும் நீக்கப்படணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சரி, இப்போ நான் வெளிப்படையாக கேட்குறேன் சார். கீழே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்கள், இதெல்லாம் எல்லாரும் பறந்துபட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களையெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பிரதான கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்களா? உங்களை மாதிரி தலைவர்கள்லாம் சரியானபடி இவங்களுடைய வலியை கொண்டு சேர்க்குறீங்களா? இவங்களுடைய செல்வாக்கை கொண்டு சேர்க்குறீங்களா? இல்லை உங்களுடைய அரசியலுக்காகவும் கூட்டணிக்காகவும் அந்த இடத்துல சமரசம் ஆயிடுறீங்களா? அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எஸ், நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். இங்கே தான் வந்து, அதாவது
100% வலிமை இருக்கக்கூடியதும் ஒன்று கணக்கு பண்ணுறாங்க. 0 இருக்கிறதுக்கும் ஒரே மதிப்பீடு கொடுத்து ஒன்றுன்னு பண்ணுறாங்க. அப்போது கள அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவரையும் ஒரே தலைவர் கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் சரி, கொலை குற்றவாளியாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு அடிப்படியாக இருந்தால் எடுபடியாக இருந்தால் கருங்காலிகளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய போக்குகளும் உருவாகுது. அப்போது சமூகங்களை நாங்கள் ஒன்றுபடுத்துகிற போது தேர்தல் லாபங்களுக்காக அதை பிளவுபடுத்தக்கூடிய போக்குகளும் உருவாகுதுங்க. இதனால் நாங்கள் ஒன்றுபடுத்துகிறோம், ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை விரும்பாதவர்கள், இந்த சமுதாயங்கள் கீழேயே கிடக்கணுங்கிறது, இந்த சமுதாயம் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் போலிகளையும் இதே போல கொண்டு நிறுத்தி ரெண்டும் ஒன்றென்று காட்டி போலிகளையும் தவறானவர்களையும் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களையும் கொண்டு நிறுத்தி உண்மையான சக்திகளை, வலுவான சக்திகளை, இந்த மக்களுக்கு பாடுபடக்கூடிய சக்திகளை வலுவிழக்க செய்கிறார்கள். அதான் யாரை சொல்றீங்க? அது உங்களுக்கு தெரியும். இல்லை, அப்போ உங்களுக்குள்ளேயே உங்க சமூகத்துக்குள்ளேயே தலைவர்கள் கிட்டேயே இந்த முரண்பாடு இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு லாபமா மாறிடுதா? இல்லை, அதாவது நான் என்ன சொல்றேன்னா கொண்டு நிறுத்துறாங்கன்னு சொல்றேன், உருவாக்குறாங்கன்னு சொல்றேன். உங்க வீரியத்தை குறைக்கிறதுக்கு அவங்கள உருவாக்குறாங்க. அதாவது இந்த சமுதாயம் வளர்ந்துடக்கூடாது, இதுக்கு வலுவான குரல் வந்துடக்கூடாதுங்கிற போது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு கொண்டு நிறுத்துறாங்க. அது சமுதாயம் இந்த தேர்தலில் அதை நிச்சயமாக அதை புறந்தள்ளும். எது போலியானது எது சரியானதுங்கிறத புறந்தள்ளுவாங்க. சனாதன பாஜக அதை உள்ள வர விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா முன்னணியில நிற்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இப்போ நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் பண்ணலை. அவங்க ஆர்எஸ்எஸ்ஸையும் அல்லது பிஜேபியும் எதிர்க்கிறது மூலமாக ஜனாதிபதியத்தை எதிர்க்கிறாங்க. நான் ஜாதி கட்டமைப்பு அதுக்கு அப்பாற்பட்ட, இயக்கத்துக்கு அப்பாற்பட்டிருக்கு, அதை உடைக்கிறதுக்கு ஒன்று சேரணுங்கிறது தான் என்னுடைய. சரி சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த ஃபேக்டரை பற்றி நீங்கள் பேசுங்க சார். ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுடைய பார்வையில் விஜயுடைய அந்த வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியலைங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொலிட்டிக்கல் பவர் ஷேரிங் சொன்னது ஒரு வரவேற்கிற விஷயம் சொன்னார். பட் அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். எல்லாருமே இங்கே சென்னையிலேயே கூட்டம் போட்டுருக்காங்க, தவிர களத்துக்கு போனால் தானே பிரச்சனைகள் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் தீர்மானிக்க முடியுங்க. ஆட்சியில் இந்த கொண்டு போய் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டிருக்குதா இல்லையா, மக்களுக்கு இந்த 5 ஆண்டு நன்மைகள் வந்திருக்குதா இல்லையா, ஆட்சியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா, இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு தான் தேர்தல் முடிவுகள் அமையுங்க. ஸோ இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பல்வேறு விஷயங்கள், அதாவது ஆட்சி எதிர்த்துக்கு எதிராகக்கூடிய மனநிலைகள், கூட்டணியுடைய காம்பினேஷன்ஸ், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் பார்க்கணும். அதனால் எதிர்காலத்தில் சில நேரங்களில் சில தலைவர்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி அமையும், அதாவது கூட்டணி என்பதை காட்டும் தனித்து சில பேர் வேலை நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி ஹீரோக்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களா, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி மத்திய அரசிடமிருந்து வரல, இன்னும் போதுமான நிதி கொடுக்கல, போதுமான திட்டங்கள் நமக்கு வரல அப்படிங்கிற இந்த விஷயங்களும் ஒரு முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்களா சார்? பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெறுமா 2026 தேர்தலில்? இல்லை, அதாவது இது பாராளுமன்ற விவகாரம் இங்கே வராது. 2021 என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லையா, இது ஸ்டேட்டுக்குள்ள தான் நிற்கும், சென்ட்ரல் வராதுங்க. சரி சார், உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நன்றி சார், நிறைய நேரம் எங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தேங்க்யூ. இதுவரை புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடன் பேசினோம். நன்றி, வணக்கம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.